Hi friends, welcome back to Farin's Cook. இன்னைக்கு நம்ம பன்னீர் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க Farin's Cookக்குள்ள போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுமே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்தா போதும். நான் 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடணும். அப்போ தான் பன்னீர் சப்ஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எண்ணெய் எல்லாமே வடிகட்டிட்டு வெங்காயத்தை மட்டும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 6 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடணும். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இது ரெண்டையுமே நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுமே 3 பழமான தக்காளியாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் போடுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டைமில் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணாதான் டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி. இப்போ 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்குறனால நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த புளிப்புத்தன்மை இருந்தால் தான் இந்த சப்ஜிக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தயிர் மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இது ஒரு 2 நல்லா கொதி வரட்டும். சிம்லேயே வச்சுக்கோங்க. தயிர் சேர்த்தனால உங்களுக்கு நிறையா கெட்டி ஆகும், கீழே இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த டைமு அது ஆப்ஷனல் தான். அது சேர்த்தாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதி வரணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துட்டுருக்கிற டைமில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா திரிஞ்சு எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு.
நான் 200 கிராம் பன்னீர் வாங்கி க்யூப் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க. பன்னீரை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டும் சேர்க்கலாம். நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன். நம்ம பன்னீர் சேர்த்ததுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. பன்னீர் எல்லாமே அப்புறம் உடஞ்சிரும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த டைமுக்கு. ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணணும். பன்னீர் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் பன்னீர் சேர்த்திங்கன்னா சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனேமே மெல்ட் ஆயிருங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுமே ஒரு 2 நிமிஷம் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இறங்கும். கடைசியாக உங்களுக்கு தேவைன்னா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பன்னீர் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம்.